வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ரவுண்ட் 2 அது மட்டும் இல்லாமல் ஆயுஷ் ரவுண்ட் 2 அதை பற்றின அந்த டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம். ஒன்று ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2 ரவுண்ட் 2க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து செப்டம்பர் 4லேருந்து செப்டம்பர் 10 வரைக்கும். ஸோ அது நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயுஷ் கவுன்சிலிங் ஆல் இண்டியா கோட்டா ஆயுஷ் கவுன்சிலிங் ரவுண்ட் 2 அது செப்டம்பர் 18லேருந்து செப்டம்பர் 23 வரைக்கும் அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே நடக்கும். தென் we are expecting Tamil Nadu Medical Counseling round 2க்கான சீட் மேட்ரிக்ஸ் எனி டே இந்த வீக்கில் நமக்கு வந்துடலாம். ஸோ இந்த 3 விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தென் ரவுண்ட் 1 ஆல் இண்டியா கோட்டா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ரவுண்ட் 1 முடிஞ்சு இப்போ வந்து ரவுண்ட் 2க்கான வேக்கன்சி கிளியர் வேக்கன்சி லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, விர்ச்சுவல் வேக்கன்சி லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு 590 590 to 600 சீட்ஸ் வந்து இன்னும் வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ ஆல் இண்டியா லெவலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25% தான் ஃபில்லாக இருக்குது. தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற ஆல் இண்டியா சீட்ஸ் வந்து ஒரு 25%, 20-25% சீட்ஸ் தான் ஃபில்லாக இருக்குது. இன்னும் வந்து 75% வந்து நமக்கு இன்னும் ஃபில் ஆகாமல் தான் இருக்குது. ரவுண்ட் 2ல் தான் அது ஃபில் பண்ண போகிறாங்க. அதுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா எய்ம்ஸ் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளியர் வேக்கன்சியும் இருக்குது, விர்ச்சுவல் வேக்கன்சியும் இருக்குது. இந்த கிளியர் வேக்கன்சி விர்ச்சுவல் வேக்கன்சி உங்களுக்கு தெரியும். கிளியர் வேக்கன்சி அப்படிங்கிறது ரவுண்ட் 2ல் கிளியராக இருக்குது. அதாவது ரவுண்ட் 1ல் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் அலர்ட் ஆகிருக்கு, அவங்க போய் ஜாயின் பண்ணலை. ஸோ ரவுண்ட் 1ல் ஜாயின் பண்ணலை. ஸோ அதனால் ரவுண்ட் 2ல் அது கிளியர் வேக்கன்சியாக இருக்குது. இந்த விர்ச்சுவல் வேக்கன்சி அப்படிங்கிறது அதுவுமே உங்களுக்கு தெரியும். விர்ச்சுவல் வேக்கன்சி அப்படிங்கிறது ரவுண்ட் 1ல் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட் அலர்ட் ஆகிருக்கு, பட் அவங்க வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ரீஅலாட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதை வந்து விர்ச்சுவல் வேக்கன்சியாக வச்சுருப்பாங்க. ஸோ கிளியர் வேக்கன்சி கிட்டத்தட்ட ஒரு 600 சீட்ஸ் வச்சுக்கலாம். விர்ச்சுவல் வேக்கன்சி அரௌண்ட் 130-135 சீட்ஸ் வச்சுக்கலாம். பட் கிளியர் வேக்கன்சி மட்டுமே நம்ம கணக்கு வச்சுக்கலாமே. கிட்டத்தட்ட ஒரு 590 to 600 சீட்ஸ் வந்து இன்னும் நமக்கு வேக்கண்ட்டாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்கிற ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸு கிட்டத்தட்ட 600 சீட்ஸ் வந்து ஸ்டில் வேக்கண்ட். ஸோ இதில் யார் வேணாலும் எடுக்கலாம். நம்ம ஸ்டேட் பசங்களும் எடுக்கலாம், இல்லை வெளி ஸ்டேட்ஸ் மாணவர்கள் அவங்களும் வந்து இதை எடுக்கலாம். ஸோ அதனால் வந்து நம்ம ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடுலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா இட் வில் பி குட் ஃபார் அவர் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு பார்ட்டிசிபேட் இன் ரவுண்ட் 2. சீட்டு கிடைக்குது, இந்த மார்க்கு கிடைக்கல, அது அந்த 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 இதுக்கே நான் வரல. ஜஸ்ட் பார்ட்டிசிபேட். ஒரு பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். நமக்கு வந்து ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் மூலயமா சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். அந்த அனுபவம் வந்து நம்ம அடுத்தடுத்த வருஷங்களுக்கு நம்ம கண்டிப்பாக அது தேவைப்படும். ஸோ அதனால் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் என்ன ரவுண்ட் 2ல் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் வந்து ரவுண்ட் 2ல் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு சாய்ஸ் ஃபில் பண்ணி ஒரு சாய்ஸ் லாக் பண்ணி உங்களுக்கு ஒரு காலேஜில் சீட்டு கிடைச்சா கண்டிப்பாக அந்த காலேஜில் நீங்கள் போய் சேரணும். சப்போஸ் அதில் நீங்கள் சேராமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட்ஸ் வந்து ஃபைனாக வந்து எடுத்துப்பாங்க. ஸோ ஃபினான்ஷியல் லாஸ் இருக்கும் ரவுண்ட் 2ல் சீட்டு கிடச்சி நீங்கள் சேரலாம். ஏன்னா ரவுண்ட் 2ல் ஆல் இண்டியா கோட்டாவில் ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது. ஓகே. ஸோ எய்ம்ஸ்லேயே நிறைய சீட்ஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட ஒரு 20 எய்ம்ஸ் இருக்குது. எய்ம்ஸ் நியூ டெல்லி மட்டும்தான் ஃபில்லாக இருக்குது. எய்ம்ஸ் நியூ டெல்லி தான். எய்ம்ஸ் நியூ டெல்லியில் வந்து இப்போ செகண்ட் ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா கிளியர் வேக்கன்சியும் இல்லை, விர்ச்சுவல் வேக்கன்சி ஒன்று மட்டும் தான் இருக்குது. அதுவும் எஸ்டி கேட்டகரியில் மட்டும் ஒரு சீட்ஸ் தான் எய்ம்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. மற்றபடி எய்ம்ஸ் நியூ டெல்லி இஸ் ஃபில்டு. மற்ற 19 எய்ம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா we have clear vacancy as well as virtual vacancy. மதுரை எய்ம்ஸ் மதுரை பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 36 சீட்ஸ் வந்து அப்படியே இருக்கிறதே மொத்தம் 50 சீட்ஸ் தான். 36 சீட்ஸ் வந்து கிளியர் வேக்கன்சியாக காமிக்குது. 11 சீட் வந்து விர்ச்சுவல் வேக்கன்சியில் காமிக்குது. கிட்டத்தட்ட 47 சீட்ஸ் வந்து அப்படியே 36 சீட்ஸ் வந்து கிளியர் வேக்கன்சிலே இருக்குது. பார்த்துக்கோங்க. எய்ம்ஸ் மதுரையை பொறுத்த வரைக்கும் மேபி அதில் எய்ம்ஸ் மதுரையை சுற்றி நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். பட் எய்ம்ஸ் மதுரை 3 பேட்ச் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜஸில். ஸோ எய்ம்ஸ் மதுரையை நம்ம ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. நல்ல மார்க் எடுத்தவங்க எய்ம்ஸில் படிக்கணுங்கிறவங்க எய்ம்ஸ்லேயே லாஸ்ட் ஆப்ஷனாக மதுரையை வச்சுக்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எய்ம்ஸை வந்து ஒரு எய்ம்ஸ் மதுரையை வந்து நல்ல ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. 5.5 இயர்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு பெருசாக ஃபீஸ் கிடையாது. ஏன்னா மருத்துவம் வந்து இலவசமாக படிக்கிறதுக்காக தான் எய்ம்ஸும் ஜிப்மரும் வந்து நம்ம இந்திய அரசாங்கம் வந்து நிறுவியிருக்காங்க. ஸோ அதை தயவுசெய்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எய்ம்ஸ் மதுரை 36 சீட்ஸ் வந்து கிளியர் வேக்கன்சிலேயே காமிக்கிறாங்க. விர்ச்சுவல் வேக்கன்சியில் 11 சீட் இருக்குது. கிட்டத்தட்ட 47 சீட்ஸ் வந்து 36 + 11 வேக்கண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஏன்னா அந்த 11 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க, பட் அகைன் ரீஅலாட்மெண்ட் கேட்டிருக்காங்க.
ஸோ எய்ம்ஸ் மதுரை. தென் அப்புறம் எய்ம்ஸ் பத்திண்டா பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாபில் இருக்குது. அதில் 56 சீட்ஸ் வந்து கிளியர் வெர்ச்சுவல் வேகன்சிலையும் கிளியர் வேகன்சியில் 8 காமிக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா எய்ம்ஸ்லையுமே எய்ம்ஸ் பத்திண்டா, எய்ம்ஸ் மங்களகிரி ஆந்திர பிரதேஷில் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளியர் வேகன்சி 14 இருக்குது. எய்ம்ஸுங்கிறது நம்ம யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் படிக்கலாங்க. அதான் சொல்கிறேன்ல. ஸோ ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், irrespective of any states, irrespective of any language, you can go and explore yourself. ஏன்னா பிகாஸ் எய்ம்ஸில் படிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது எய்ம்ஸ் நியூ டெல்லியாக இருக்கலாம், எய்ம்ஸ் மதுரையாக இருக்கலாம், எய்ம்ஸ் தான். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஜஸ்ட் ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு ட்ரை பார்ட்டிசிபேட் அண்ட் கெட் சீட்ஸ் இன் எய்ம்ஸ். ஓகே, அதர் லாங்குவேஜ் பேரியர்லாம் நம்ம தாண்டி வரணும். எஸ், இட்ஸ் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம போய் படிக்கலாம். வித்தவுட் எனி பேரியர் நம்ம போய் தான் ஆகணும். ஸோ எய்ம்ஸ் மங்களகிரி கிட்டத்தட்ட 34 சீட்ஸ் வந்து வெர்ச்சுவல் வேகன்சியில் இருக்குது, 14 சீட்ஸ் வந்து கிளியர் வேகன்சியில் இருக்குது. தென் எய்ம்ஸ் பத்திண்டா ஆல்ரெடி 56 சீட்ஸ் வந்து கிளியர் வேகன்சிலையும் 8 சீட்ஸ் வந்து வெர்ச்சுவல் வேகன்சிலையும் இருக்குது. ஸோ எய்ம்ஸை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ 3 எய்ம்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எய்ம்ஸ் மதுரை, பத்திண்டா அண்ட் மங்களகிரி. எய்ம்ஸ் கவுஹாத்தி அஸ்ஸாமில் இருக்குது. 24 சீட்ஸ் வந்து கிளியர் வேகன்சிலையும் 40 சீட்ஸ் வந்து வெர்ச்சுவல் வேகன்சிலையும் இருக்குது. எய்ம்ஸ் பாட்னா பீகாரில் 13 சீட்ஸ் வந்து கிளியர் வேகன்சிலையும் 67 சீட்ஸ் வந்து வெர்ச்சுவல் வேகன்சிலையும் இருக்குது. எய்ம்ஸ் ராய்ப்பூர் சத்தீஸ்கரில் இருக்குது. அதில் வந்து 12 சீட்ஸ் வந்து கிளியர் வேகன்சிலையும் 76 சீட்ஸ் வந்து வெர்ச்சுவல் வேகன்சிலையும் இருக்குது. தென் அப்புறம் எய்ம்ஸ் ராஜ்கோட் குஜராத்தில் இருக்கிற எய்ம்ஸ் ராஜ்கோட் 12 சீட்ஸ் வந்து கிளியர் வேகன்சி, 21 வெர்ச்சுவலாக இருக்குது. எய்ம்ஸ் பிலாஸ்பூர் ஹிமாச்சல் பிரதேஷில் எய்ம்ஸ் பிலாஸ்பூர் 15 சீட்ஸ் வந்து கிளியராக சீட்ஸ் இருக்குது. ரவுண்ட் 2ல் காமிச்சிருக்காங்க. 48 வந்து வெர்ச்சுவல் வேகன்சியில் இருக்குது. எய்ம்ஸ் ஜம்மு பார்த்திங்க அப்படின்னா 29 சீட்ஸ் வந்து கிளியர் வேகன்சியில் காமிச்சிருக்காங்க. 44 சீட்ஸ் வந்து வெர்ச்சுவல் வேகன்சியில் இருக்குது. எய்ம்ஸ் தியோகர் வந்து பார்த்திங்கன்னா ஜார்க்கண்டில் இருக்குது. ஜார்க்கண்டில் 29 சீட்ஸ், அகைன் கிளியர் வேகன்சியில் 29 சீட்ஸு, வெர்ச்சுவல் வேகன்சியில் வந்து 71 சீட்ஸ் காமிச்சிருக்காங்க. எய்ம்ஸ் போபால் மத்திய பிரதேஷ், எய்ம்ஸ் போபால் 3 சீட்ஸ் தான் கிளியர் வேகன்சியில் இருக்குது. 38 சீட்ஸ் வந்து வெர்ச்சுவல் வேகன்சியில் இருக்குது. எய்ம்ஸ் நாக்பூர் மகாராஷ்டிராவில் இருக்கிற எய்ம்ஸ் நாக்பூர் 12 சீட்ஸ் வந்து கிளியர் வேகன்சிலையும் 45 சீட்ஸ் வந்து வெர்ச்சுவல் வேகன்சிலையும் இருக்குது. தென் எய்ம்ஸ் புவனேஸ்வர் ஒரிசாவில் இருக்கிற எய்ம்ஸ் புவனேஸ்வர் ஒரே ஒரு சீட் தான் கிளியர் வேகன்சியில் இருக்குது. 52 சீட்ஸ் வந்து கிளியர் வேகன்சியில் இருக்குது. எய்ம்ஸ் ஜோத்பூர் அதுலேயும் கிளியர் வேகன்சி ஒன்று தான் காமிச்சிருக்காங்க. வெர்ச்சுவலில் வந்து 22 வேகன்சி காமிச்சிருக்காங்க. எய்ம்ஸ் ஹைதராபாத் தெலுங்கானாவில் இருக்கிற எய்ம்ஸ் ஹைதராபாத் 20 சீட்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது, கிளியர் வேகன்சியில் இருக்குது. 45 சீட்ஸ் வந்து வெர்ச்சுவல் வேகன்சியில் இருக்குது. எய்ம்ஸ் கோரக்பூர் உத்தரப்பிரதேஷ், எய்ம்ஸ் கோரக்பூர் 25 சீட்ஸ் வந்து கிளியர் வேகன்சிலையும் 67 சீட்ஸ் வந்து வெர்ச்சுவல் வேகன்சிலையும் இருக்குது. எய்ம்ஸ் ரேபரலி உத்தரப்பிரதேஷில் இருக்கிற எய்ம்ஸ் ரேபரலி 33 சீட்ஸ் வந்து கிளியர் வேகன்சிலையும் 59 சீட்ஸ் வந்து வெர்ச்சுவல் வேகன்சிலையும் இருக்குது. எய்ம்ஸ் ரிஷிகேஷ் உத்தரகாண்டில் இருக்கிற எய்ம்ஸ் ரிஷிகேஷ் 8 சீட்ஸ் வந்து கிளியர் வேகன்சி, 61 சீட்ஸ் வந்து வெர்ச்சுவல் வேகன்சியில் காமிச்சிருக்காங்க. எய்ம்ஸ் கல்யாணி வெஸ்ட் பெங்காலில் எய்ம்ஸ் கல்யாணி 10 சீட்ஸ் வந்து கிளியர் வேகன்சியில் இருக்குது, 61 சீட்ஸ் வந்து வெர்ச்சுவல் வேகன்சியில் இருக்குது. கிட்டத்தட்ட எய்ம்ஸ் சீட்ஸ் மட்டும், இந்தியாவில் இருக்கிற எய்ம்ஸ் சீட்ஸ் மட்டும் இன்க்ளூடிங் மதுரை எய்ம்ஸ் சீட்ஸ் மட்டும் வர்ச்சுவலாக 928 சீட்ஸ் ஃப்ரீயாக இருக்குங்க. கிளியர் வேகன்சியில் பார்த்திங்க அப்படின்னா 305 சீட்ஸ் இருக்குது, 305 சீட்ஸ் இருக்குது. ஸோ வந்து இப்போ மொத்தமே 2200 சீட்ஸ் தான் எய்ம்ஸு. பட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 50% ஆஃப் த சீட்ஸ் வந்து வெர்ச்சுவலி சேர்த்து சொல்கிறேன் ஃப்ரீயாக இருக்குது. ரீஅலாட்மெண்ட் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு கிடைச்சா அதில் போவாங்க. அதில் மேபி ஒரு 50% போனால் கூட அகைன் 50% சீட்ஸ், அந்த 928ல் ஒரு 50%னா கூட ஒரு 450 சீட்ஸ் வந்து உங்களுக்கு விர்ச்சுவல் ஆகும். இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ரவுண்ட் 1ல் ஃப்ரீ எக்ஸிட் ஆகிருக்காங்க சில பேர் வந்து ரீஅலாட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுடைய மனநிலையை பொறுத்து தான் வந்து ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 எல்லாமே வந்து நமக்கு நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம சைட்லேருந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, யூ ஜஸ்ட் பார்ட்டிசிபேட். ஓகே, நீங்கள் யாருமே உங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம்னு சொல்லவே முடியாது. கிடைக்காது அப்படிங்கிறத தாண்டி யூ ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் அண்ட் கோ அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். டீம்டு யூனிவர்சிட்டி சீட்ஸுமே நிறைய காமிச்சிருக்காங்க. நிறைய சீட்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். நம்ம கிட்டத்தட்ட விர்ச்சுவல் வேகன்சியே ஒரு 450 சீட்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஸோ டீம் யூனிவர்சிட்டிங்கிறது கிட்டத்தட்ட பேமெண்ட் சீட்ஸ் மாதிரி தான். ஸோ அது நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்து இருக்குது, அது நீங்கள் பண்ணுறதும் பண்ணாதோ. ஸோ ரவுண்ட் 2 பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஆல் இண்டியா கோட்டா MBBS BDS, ஆல் இண்டியா கோட்டா ஆயுஷ், தென்
ஸ்டேட் கோட்டா அதுவுமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ரவுண்ட் 2ல் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். நன்றி.